டெம்பரேச்சர்னா என்ன? ஹீட்னா என்ன? இத உங்கள்ட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? 2மே ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்க மாரி இருக்குல்ல. ஆனா, டெம்பரேச்சருக்கும், ஹீட்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர்னா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பொருள் அது எவ்வளோ ஹாட்டா இருக்கு, இல்ல எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த அளக்கக்கூடியது தான் டெம்பரேச்சர். அதாவது இந்த ஒரு பொருள் எவ்வளோ ஹாட்டா இருக்கு, இல்ல எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் டெம்பரேச்சர். சரி எத வச்சு மெஷர் பண்ணுவாங்க? இதனுடைய யூனிட் என்ன? எத வச்சு மெஷர் பண்ணோம்னா, தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொருள் எவ்வளோ ஹாட்டா இருக்கு, எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இதெல்லாமே வந்து டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய யூனிட். வெப்பநிலைய செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லலாம் கெல்வின் ஸ்கேல தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? டெம்பரேச்சரும், ஹீட்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு பொருள் எவ்வளோ ஹாட்டா இருக்கு, எவ்வளோ கோல்டா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீ கப் எடுத்துப்போம். அந்த டீ கப்ல டீ வந்து 80 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கு. இன்னொன்னு பாருங்க, பக்கெட் ஆஃப் வார்ம் வாட்டர் ஒரு பக்கெட். அதுல வந்து தண்ணி இருக்கு. பட் ஆனா அது வந்து 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. இப்ப இந்த 2த்துல டீ கப்புக்கா, இல்ல பக்கெட்டுக்கு டெம்பரேச்சர் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம் டீ கப்புக்கு தான் டெம்பரேச்சர் அதிகம். ஏன்னா இது 80 டிகிரி செல்சியஸ், இது 30 டிகிரி செல்சியஸ் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் இதே கண்டிஷன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இதுல வந்து 100 எம்எல் டீ இருக்கு. 100 எம்எல் டீ இருக்கு. இதுல வந்து 10 லிட்டர் தண்ணி இருக்கு. ஒரு வார்ம் வாட்டர் 10 லிட்டர் இருக்கு. இப்போ கேட்டா எதுக்கு ஹீட் அதிகம்? இல்ல எதுக்கு டெம்பரேச்சர் அதிகம்? அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அகைன் டெம்பரேச்சர் டீ கப்புக்கு தான் அதிகம். ஏன்னா இது 30 டிகிரி செல்சியஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். எதுவுமே மாத்தல. டீ கப்புக்கு தான் டெம்பரேச்சர் அதிகம். ஏன்னா இதுதான் ஹீட்டா இருக்கு. இதுதான் ஹாட்டா இருக்கு. ரைட்டா? பட் ஆனா எதுக்கு ஹீட் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கெட் ஆஃப் வார்ம் வாட்டர் 10 லிட்டர் வந்து இருக்கு. ஆனா 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. ஆனா இதுக்கு தான் ஹீட் அதிகம். ஹீட்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? அப்படின்னா, ஒரு ஹாட்டான ஒரு பொருள்ல இருந்து கோல்டான ஒரு பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தெர்மல் எனர்ஜி. ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தெர்மல் எனர்ஜி. இப்போ அதுல 100 எம்எல் வாட்டர் தான் இருக்கு டீ கப்ல. அதுல என்னதான் ஹாட்டான ஒரு பொருள்ல இருந்து கோல்டான ஒரு பொருளுக்கு வந்து தெர்மல் எனர்ஜி ஓகேங்களா? அதாவது வெப்ப ஆற்றல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது கம்மியா தான் இருக்கும். பட் இது 10 லிட்டர் இருக்கக்கூடிய பக்கெட்டா இருக்கிறனால, இதுல வந்து நெறைய தெர்மல் எனர்ஜி வெப்ப ஆற்றல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப எவ்ளோ தெர்மல் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? இப்ப 10 லிட்டர் இருக்கு, 1 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர் தண்ணிக்கு தான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மல் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதுங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்டின்னா அப்டி கவனிங்க. ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இப்ப ஹீட்னா என்ன? அப்டி நான் சொல்லும்போது, இப்போ அதிக வெப்பமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இருந்து, குறைந்த வெப்பம் இருக்கக்கூடிய பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தெர்மல் எனர்ஜி தான் ஹீட்ன்னு சொல்லுவோம். இந்த ஹீட்ட மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்ன? ஜூல் இல்லன்னா கலோரி அப்டின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அத திருப்பி ஒரு டைம் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் டீ இருக்கு. அது 80 டிகிரி செல்சியஸ். இன்னொன்னு வச்சுக்கோ. ஹாட் டீ இருக்கு. இது வந்து 80 டிகிரி செல்சியஸ்ல வந்து இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்பூன வந்து நான் உள்ள விடுறேன். இப்ப என்ன ஆகும்னா, இது ஹாட் டீ வந்து 80 டிகிரி செல்சியஸ். இந்த ஸ்டீல் ஸ்பூன் வந்து நார்மலா 25 டிகிரி செல்சியஸ். இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹாட் டீல இருந்து 80 டிகிரி செல்சியஸ் டீல இருந்து ஹீட் வந்து இந்த ஸ்டீல் ஸ்பூனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப சூடான டீல இருந்து குளிரான அந்த ஸ்பூனுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அத தான் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, டீ டெம்பரேச்சர் குறையும். டீயோட டெம்பரேச்சர் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதனுடைய ஹீட் வந்து குறையும். ஆனா ஸ்பூனோட டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகும். இதுல இருந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஹாட்டான அந்த டீல இருந்து கோல்டா இருந்த அந்த ஸ்டீல் ஸ்பூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெர்மல் எனர்ஜி, ஒரு வெப்ப ஆற்றல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இத தான் நம்ம ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஹீட்னா என்ன அப்படின்னா, ஹீட் வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட்டான ஒரு பொருள்லேருந்து கோல்டான ஒரு பொருளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய தெர்மல் எனர்ஜிய தான் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த டெம்பரேச்சர கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லாட்டிட்யூட். லாட்டிட்யூட் அச்சக்கோடு, அதுக்கப்புறம் உயரம், கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்தில இருக்கோம், அத பொறுத்து டெம்பரேச்சர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடல் ஓரத்தில இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடரேட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். புரியுதுங்களா? பட் நம்ம வெகு தொலைவில இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், நிலத்தில இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல காலைல பார்த்தா ரொம்ப ஹாட்டா இருக்கும். நைட்டு பார்த்தா ரொம்ப கூலிங்கா இருக்கும். புரியுதுங்களா?
பட் ஆனா கடல் ஓரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே அந்த மாடரேட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். இப்ப டெம்பரேச்சர் எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். ஒன் பை ஒன்னா. இந்த 7 டாபிக்க மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ரொம்ப ஜஸ்ட் நான் மீனிங் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இது. இப்போ டெம்பரேச்சரை இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படின்னா அச்சக்கோடு. அச்சக்கோடுனா உங்களுக்கு தெரியும். பூமியின் மேற்பரப்புல இந்த குளோபு இதுல வந்து மேற்குல இருந்து கிழக்கா ஒரு கற்பனை கோடு வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்லயே பார்த்துருப்போம். புரியுதுங்களா? இந்த லாட்டிட்யூட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கு அப்படின்னா சூரியன் வந்து படும். சூரியனோட செங்குத்து கதிர் இந்த ரீஜியன்ல படுறனால ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஹீட்டா இருக்கும். அப்புறம் போக 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 துருவத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டே படாது. அதனால அது கூலிங்கா இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதே மாரி தான் கேட்க போறோம். இப்ப லாட்டிட்யூட் அப்படிங்கிறது முக்கியமான டெம்பரேச்சர கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர். இப்போ இது 0 டிகிரி ஈக்குவேட்டர். இந்த லாட்டிட்யூட் மேல போக போக லாட்டிட்யூட் இன்கிரீஸ் ஆக இது ஒரு அச்சக்கோடு, இது ஒரு அச்சக்கோடு, இது ஒரு அச்சக்கோடு. மேல போக 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 டெம்பரேச்சர் குறையுமா குறையாதா? இந்த இடத்துல அதிகமா படும். இந்த இடத்துல கம்மியா தான் படும் சூரியன். அதனால லாட்டிட்யூட் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்? இன்சோலேஷன் குறையும். இந்த இடத்துல இன்சோலேஷன் வந்து அதாவது ஸ் பூமிட்டேருந்து சூரியன் பெறும் ஆற்றல் இன்சோலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிகமா படும். இப்படி போக போக துருவத்த நோக்கி போக போக இன்சோலேஷன் வந்து குறையும். அதனால டெம்பரேச்சரும் குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் லாட்டிட்யூட் அதிகமாக அதிகமாக மேல போக போக டெம்பரேச்சர் குறையும். இப்ப ஈக்குவேட்டார்லயும், டிராபிக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஈக்குவேட்டார்லயும், டிராபிக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். டெம்பரேட் ஜோன்னா மிதவெப்ப மண்டலம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா படும். டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டா இருக்கும். போலார் ரீஜியன்ல படவே படாது. லைட்டா தான் படும். அதனால இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல 2 இடத்துலயும் ஹையா இருக்கும். இங்க மாடரேட்டா இருக்கும். இந்த இடத்துல லோவா இருக்கும். ரைட்டா? அப்ப அச்சக்கோடு மேல போக போக டெம்பரேச்சர் குறையும். ஏன்னா சூரியன் வந்து இங்க செங்குத்தா படும். இந்த இடத்துல சாய்வா படும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம சென்னைன்னு வச்சுக்கங்க. ஒரு வார்மரான டெம்பரேச்சர்ல இருப்போம். இதே ஊட்டி இருக்குல்ல, அங்க ஊட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும். எதனால? உயரம் தான் காரணம். ஏன்னா, ஒவ்வொரு 1000 மீட்டர் மேல போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இத தான் நம்ம நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இயல்பு வெப்ப வீழ்ச்சி. அதாவது நம்ம கீழ இருக்கோம்னு வச்சுக்கங்க. ரோட்ல நிக்கிறோம்னு வச்சுக்கங்க. அங்க இருந்து ஒரு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் மேல போய் நிக்கிறோம் அப்படின்னா, 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கும். இங்க 30னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 23.5 தான் இருக்கும். அப்படியே போக போக குறையும். இப்ப இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க டெம்பரேச்சர் குறையுங்கிறாங்க. ஆமால்ல? ஏன் குறையுது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல போக போக ஏர் பிரஷர் காற்று அழுத்தம் கம்மி. காற்று அழுத்தம் கம்மினா, அங்க இருக்கக்கூடிய காத்தெல்லாம் ரொம்ப தின் ஆயிடும். தின் ஆயிடுச்சுன்னா, அதிக ஹீட்ட வந்து அதால பிடிச்சு வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? அதத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, நார்மல் லேப்ஸ் ரேட் இயல்பு வெப்ப வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. நான் இதான் ஆல்ரெடி சொல்ட்டேன். கான்டினென்டாலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ப. ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க. இது லேண்டு, இது கடல். 2த்துலயும் சூரியன் படுது அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப நிலத்த பொறுத்தவரைக்கும், இது டக்குன்னு ஹாட் ஆயிடும். காலையில டக்குன்னு ஹாட் ஆயிடும். நைட் ஆனா டக்குன்னு கூலிங் ஆயிடும். ஆனா கடல் அப்படி கிடையாது. கடல் மேல எப்பவுமே தண்ணி இருக்கிறனால, இது ஹீட் ஆகுறதுக்கு லேட் ஆகும். கூலிங் ஆகுறதுக்கு லேட் ஆகும். புரியுதுங்களா? இத வச்சு தான் லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் அப்படிலாம் நம்ம வந்து முன்னாடி வீடியோல பார்த்திருந்தோம். நிலக்காற்று, கடல் காற்று. காலையில கடல் காற்று அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில கடல் காற்று வீசும். ஏன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பூமி டக்குன்னு ஹீட் ஆயிடும். அதனால இங்க காத்தே இருக்காது. அதாவது லோ பிரஷர் ஆயிடும். அப்ப இங்கேருந்து காத்து வீசும். காலையில கடல் காற்று அடிக்கும். மதியம் 12 மணிக்கு எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்து போயிடலாம் நம்ப. இப்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப வாட்டர் ஹீட் அண்ட் கூல் மோர் ஸ்லோலி தென் லேண்ட். அதாவது நிலத்த விட கடல்ல பார்த்தீங்கன்னா, அது ஹீட் ஆகுறது லேட் ஆகும். கூலிங் ஆகுறது லேட் ஆகும். அதனால கோஸ்டல் ஏரியாவுல மாடரேட் கிளைமேட் தான் இருக்கும். எப்பவுமே. ஓகேங்களா? இதே இன்டீரியர் ஏரியா. இப்போ நம்ப இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ட பார்க்கலாம் நம்ப. சம்மர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹாட்டா இருக்கும். விண்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோல்டா இருக்கும். சென்னை வந்து எப்பவுமே மாடரேட் கிளைமேட்டா தான் இருக்கும். டெல்லி பார்த்தீங்கன்னா, கான்டினென்டல் கிளைமேட்டு. தீஞ்சு போயிடும் டெல்லிலாம் போனோம்னா. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹீட்டா இருக்கும். ஒரு கட்டத்தில பயங்கர கூலிங்கா இருக்கும். அந்த இடத்துல ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓஷன் கரண்ட். ஓஷன் கரண்ட்னா கடல் நீரோட்டம். கடல் நீரோட்டம் என்ன ஃபர்ஸ்ட்டு? அதாவது கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய தண்ணி. அதாவது கடல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய தண்ணிலாம் ஒரு குறிப்பிட்ட திசையில நகரும். ஒரு பர்ட்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் ஆகும். அதான் ஓஷன் கரண்ட். இப்போ ஓஷன் கரண்ட் வந்து டெம்பரேச்சர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி அப்டின்னா,
கோஸ்டல் ஏரியாவுல. இப்போ வார்ம் ஓஷன் கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், வெப்ப நீரோட்டம். அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இதே வந்து எக்ஸாம்பிள் கல்ஃப் ஸ்ட்ரீம் குரேஷியோ. இதுக்கு தான் நான் கீவேர்ட் சொல்லியிருந்தேன். வெப்ப நீரோட்டத்துக்கு ஜிகே. கல்ஃப் நீரோட்டம், குரேஷியா நீரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு ஓஷன் கரண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கெங்கெல்லாம் கோல்டு ஓஷன் கரண்ட் குளிர் நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரடார் கரண்ட், இல்லை பெரு ஆர் ஹம்போல்ட் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? லேப்ரடார் நீரோட்டம், பெரு இது வந்து குளிர் நீரோட்டத்துக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஏர் மாசஸ். ஏர் மாசஸ்லாம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரியான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கொண்ட பெரிய காற்று தொகுதி. ஏர் மாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி மாய்ஸ்டரும் இருக்கக்கூடிய பெரிய காற்று தொகுதி. இது பெரிய காற்று தொகுதிப்பா. ஏர் மாசஸ்னா என்னது? ஏர் வந்து மாசஸா இருக்கு. லார்ஜ் பாடி ஆஃப் ஏர் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல லார்ஜ் பாடி ஆஃப் ஏர் இருக்கும். அந்த இடத்துல டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஏர் மாஸ் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், வார்ம் ஏர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி விட்டுரும். கோல்டு ஏர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்பரேச்சரை லோ பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? அதாவது சூடான காற்று தொகுதியில் இருந்ததுன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கும். குளிர்ந்த காற்று தொகுதியில் இருந்ததுன்னா வெப்பநிலை குறையும். இதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஏர் மாஸ்னா என்ன? ஒரே மாதிரி டெம்பரேச்சர் மாய்ஸ்டர் இருக்கக்கூடிய பெரிய காற்று தொகுதி, லார்ஜ் பாடி ஆஃப் ஏர். ஆனால் அந்த அந்த ஏரை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சர் ஒரே மாதிரி ஈரப்பதம் இருக்கும். சூடான காற்று தொகுதினா வெப்பநிலை அதிகமாக இருக்கும், குளிர்ந்த காற்று தொகுதினா வெப்பநிலை குறையும். அப்புறம் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் இதை நம்ம பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் அப்சார்ப் ஹீட் டிஃப்ரெண்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க்காக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்லாம் அதிகமாக ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ட்ரெஸ். ஏன் பிளாக் ட்ரெஸ் போட வேணாம்னு சொல்லுவோம் வெயில்ல? இது ஹீட்டை நல்லா பிடிச்சி வச்சுக்கும். டார்க் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும், உறிஞ்சி வச்சுக்கும், பிடிச்சி வச்சுக்கும். இது லைட் சர்ஃபேஸ், எக்ஸாம்பிள் ஒயிட் ஷீட். இது என்ன பண்ணுன்னா ஒயிட் ஷீட்டை ஏன் வந்து வெயில் காலத்தில் போடலாம் அப்படின்னா ரெஃப்ளெக்ட் மோர் ஹீட். ஹீட் பட்டுதுன்னா அது நிறையா பிரதிபலிச்சு விட்டுரும். இப்போ பிளாக் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா வார்மராக இருக்கும். பிளாக் சாயில் எப்போவுமே வார்மராக இருக்கும். ஏன் அப்படின்னா அது நல்லா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கும். இதே ஸ்னோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். காரணம் என்னன்னா ஹை அல்பிடோ. அதாவது நிறைய ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். சூரியன்டேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை நிறைய ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்னோ, ஐஸு, க்ளவுடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பிடோ அதிகம். அதாவது நிறையா அது மேலே பட்டுச்சுன்னா திருப்பி அது ரெஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பி விட்டுரும். புரியுதுங்களா? புரியும் நம்புறேன். ஓகே. நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ்னா டார்க் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டை அதிகமாக அப்சார்ப் பண்ணும். கருப்பு கலர் நல்லா அப்சார்ப் பண்ணும். லைட் சர்ஃபேஸ் வந்து ரெஃப்ளெக்ட் மோர் ஹீட்டு. இப்போ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது பிளாக் சாயில்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவாக வார்மராக இருக்கும். காரணம் என்னது? ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சிருக்கு. அதனால அது வார்மராக இருக்கு. பனி வந்து பார்த்தீங்கன்னா கூலராக இருக்கு. காரணம் அதிகமாக அது என்ன பண்ணிடும்? ரெஃப்ளெக்ட் பண்ணிடும், பிரதிபலிச்சு விட்டுரும். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் இது. ரிவிஷனில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாட்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? உயரம் அச்சக்கோடு மேலே போக போக டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஹைட்டு உயரம் அதிகரிக்க டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் நம்ம வார்மராக இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏன்னா உயரம் அதிகரிக்க பொதுவாகவே ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி அப்படின்னு பார்க்கும்போது கடற்கரையில் பொதுவாக மிதமான காலநிலை தான் இருக்கும். ஓகேங்களா? இதே இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கும். இப்போ ஓஷன் கரண்ட் அப்படிங்கிறது ஓகே வார்ம் இருந்ததுன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். கோல்டு கரண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஸ்டின் சொல்கிறேன் அதில். விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கண்ட்ரோலிங் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்? டெம்பரேச்சர் பரவுதில்ல, வெப்பநிலை பரவுதில்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுற முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்க்கணும். இதில் இப்போ உங்களுக்கு கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க லேட்டிடியூடு, ஆல்டிடியூடு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. பட் இதை பார்த்து பதில் சொல்ல பாருங்கள். நார்மல் லேப்ஸ் ரேட்னா என்ன? ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையிறது. எந்த சிட்டியில் வந்து மோர் மாடரேட் கிளைமேட் இருக்கும் டியூ டு இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு த சி அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மாடரேட் கிளைமேட் வந்து இருக்கும். புரியுதுங்களா?
அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் யூரோப் இருக்குல்ல, அத வந்து எந்த ஓஷன் கரண்ட் வந்து வார்ம் பண்ணுது? ஹீட் பண்ணுது. யூரோப்போட மேற்கு கடற்கரைய யூரோப்போட மேற்கு கடற்கரைய எந்த ஓஷன் கரண்ட் வந்து வார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்ஃப் ஸ்ட்ரீம். கல்ஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் கரண்ட்டா? கோல்டு கரண்ட்டா? உங்க மைண்ட்ல நீங்களே பதில் சொல்லியிருக்கணும் இந்நேரம். ஓகேங்களா? சூப்பர். கரெக்ட்டா சொல்லியிருப்பீங்க நம்புறேன். ஹாட் கரண்ட் ஜிகே. விச் ஃபேக்டர் மெயின்லி காசஸ் ஊட்டி டூ பி கூலர் தேன் சென்னை? அப்படின்னா ஆல்டிட்யூட். ரைட்டா? உயரம். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க டெம்பரேச்சர் குறையும். Why do coastal region have a moderate climate? எதனால வந்து கோஸ்டல் ரீஜன்ல மாடரேட் கிளைமேட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆகுறதும் ஸ்லோவா தான் ஆகும். அதாவது கடல். கூலிங் ஆகுறதும் ஸ்லோவா தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல மாடரேட் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேரடியா கேளுங்கப்பா. தேங்க் யூப்பா.